ரொம்ப ஜாலியா இருக்கு. நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு? ஹலோ அம்மா, he look like a monkey. போதும் அமைதியா இருங்க. எப்பவுமே என்ன கிண்டல் அட பண்றா. வாயை மூடிட்டு இருக்க மாட்டியா? அம்மா இவனும் ஏதாவது சொல்லிட்டு தானே இருக்கான். இந்த முறை வேலையை முடிச்சுதான் ஆகணும். நீதான் இந்த வேலையை செய்யணும். எல்லாமே உன்னோட பொறுப்பு தான். நீ முடிச்சு காட்டணும். விக்ரம், சொல்லு, எப்படி இருக்கு? அட்வென்ச்சர் கேம். அட ஏன் பயப்படுற? அதான் இவ்வளோ பேர் இருக்கோம்ல. ஆனா எதுனா எனக்கு ஆயிடுச்சுன்னா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா. நான் சொல்கிறேன்ல. சார் வந்துட்டாரு. ஹாரர் ஹவுஸ் சேலஞ்சை ஏற்றுக்க இங்கே வந்திருக்கீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லிடுறேன், இது அவ்வளோ ஈஸி இல்லை. பலவீனமான இதயம் கொண்டவங்களுக்கு இது செட் ஆகாது. இந்த வீட்டில் தானே 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி கொலை செய்யப்பட்டாங்க. அதே தான். மொத்த இந்தியாவிலையும் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான இடம் எங்கேயுமே கிடையாது. பல பேர் முயற்சி பண்ணாங்க, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் அதிக நேரம் இங்கே இருக்க முடியலை. இப்போ சொல்லுங்க, நீங்கள் இந்த சேலஞ்சை ஏற்றுக்கிறீங்களா? ஜிம்மி வேண்டாண்டா. ஆல் தி பெஸ்ட். ஜிம்மி, உனக்கு இங்க பயமா இல்லையா? ஏய், எதுக்குடா பயப்படணும்? நான் சிஐடி ஆஃபீஸர் ஆகணும், ஏசிபி பிரதீமன் மாதிரி. பிரேவ் அண்ட் ஸ்ட்ராங். மார்னிங் சார். குட் மார்னிங் ஜிம்மி. இன்னைக்கு என்ன இந்த பக்கம் வந்துட்ட? எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன், உங்களை மாதிரியே. என்ன மாதிரியா? உங்களை மாதிரி இருந்தாதான் நான் பெரிய ஆளாகி ஒரு சிஐடி ஆஃபீஸர் ஆக முடியும். அடாடா, என்ன மாதிரி ஆகணுமா? சிஐடியில் ஏசிபி ஆகணும். சொல்லப்போனா இதெல்லாமே ஃபேக், ரியலா எதுவும் இருக்காது. பயமுறுத்துறதுக்காக பண்ணிருக்காங்க. கொஞ்ச நேரம் உள்ள இருந்து வந்துடலாம். மச்சான் வேண்டாம். ரோஹித் கதவு தர. ஏன்டா? ஜிம்மி கதவு தர. சரியா? ஜிம்மி, இப்போ நம்ம இங்கேருந்து தனித்தனியாக போகணும். ஜிம்மி அப்புறமா பார்க்கலாம்ப்பா. டேய் ஜிம்மி, Bye. கதவு தரடா நீ ப்ளீஸ். பயப்படாத. ஒன்றும் ஆகாதடா, நீ ப்ளீஸ் வாடா. கம் பேக் गाइस ப்ளீஸ்.
சுஷாந்த் அங்க எங்க போற? என் கூட வாய. சுஷாந்த் என்னாச்சு? நைட்டும் அம்மாவும் கால் பண்ணியிருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்மா கிட்ட நீ பேசவே இல்லையா? ஏதாவது பேசு. சரி வா, கிளாஸுக்கு போலாம். ஏதோ பிரச்சனை இருக்கு. எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். நான் உன்னை துரத்தி துரத்தி பின்னாடியே வருவேன். ஓடி ஒளியாத, ஓட முயற்சி பண்ணாத. உன்னை நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன். என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. ஜிம்மி, சுஷாந்த் எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லு. என்ன என்ன ஆச்சு? ஏன் இப்படி நடந்தது? சார், அவன் காலேஜுக்கு வந்தான். படிக்கட்டுல மேல போய்கிட்டே இருந்தான். நானும் அவனை தடுத்தேன். கிளாஸுக்கு டைம் ஆகுது, வா போலான்னு சொன்னேன். சார், என் பேச்சு அவன் கேட்கவே இல்லை. நேரா டெரஸ்க்கு போயிட்டு நான் அவனை முதல்ல தடுத்திருக்கணும் சார். நான் அவனை தடுத்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது சார். ஜிம்மி, இது பார்ப்பா, நீயே உன்னை பிளைம் பண்ணிக்காத. இப்படி நடக்கணும்னு உனக்கு தெரியுமா? இவன் மேல போய் இப்படி பண்ணுவான்னு தெரியுமா? டோன்ட் பிளேம் யுவர் செல்ஃப். இல்ல சார், அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு. 2 நாள் சுஷாந்த் இப்படிதான் இருந்திருக்கான். யாருக்கிட்டையும் பேசல, விசித்திரமா பிஹேவ் பண்ணா. நான் அவன்கிட்ட பேசி இருக்கணும் சார். நான் அவன்கிட்ட பேசி இருந்தா எல்லாம் நார்மலா இருக்கலாம். சரி, 2 நாளா என்ன நடந்துச்சு? என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? நாங்க இவனை ஹாரர் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போனோம். அவன் வர பயந்தான். நான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போனோம். சுஷாந்த், டேய் என்னாச்சு? சுஷாந்த், நீ சொல்றத பார்த்தா ஹாரர் ஹவுஸ் போனதுக்கு அப்புறம் தான் சுஷாந்த். ஆமா சார், ஹாரர் ஹவுஸ்ல என்னமோ நடந்திருக்கு. நாங்களும் பயந்து போயிருந்தோம். ஆனா எங்களை விட இவன் அதிகமா பயந்துருந்தான். நாங்க அவனை வீட்டில் விட போயிருந்தோம். வீட்டுக்கு போய் படுத்து அவன் நார்மல் ஆயிடுவான் நினைச்சான். ஆனா நோ, முந்தானத்து நைட் அவனுக்கு என்னமோ நடந்திருக்கு. நான் சொல்றது கேளு. அது ஒரு சின்ன கேம்டா. நம்ம அங்க என்னெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் எதுவுமே ரியல் கிடையாது. என்ன நம்ப, அதெல்லாம் ஃபேக். இல்ல ஜிம்மி, இத பாரு. நான் சொல்றது கொஞ்சம் நம்பு. அது அங்க எதுவுமே ஃபேக் இல்ல. அங்க எல்லாமே ரியலா இருந்தது. அங்க என்னமோ இருக்கு. அது இப்பவும் என் கூட இருக்கு. அது என்ன விடாது, நிச்சயமா விடாது. அவன் சொல்றதெல்லாம் கேட்கும்போது அவன் பயந்துருக்கான்னு எனக்கு தோணுச்சு சார். ஆனா சுஷாந்த் சொன்னது கரெக்டு தான். அவனை யாரோ கொன்னு இருக்காங்க. அவனை யாராலையும் காப்பாற்ற முடியல. சுஷாந்தை யாரோ கொன்னுட்டாங்க சார். இந்த பாருங்க பாஸ், இது சிடி ஸ்கேன். யாரோடது? இது 80 வயசு ஆளோட மூளையோட சிடி ஸ்கேன். இந்த மனுஷனுக்கு பயங்கரமான மூளை நோய் இருக்கு. கவனமா பாருங்களேன். இவனோட பிரெயின் செல்ஸ் அப்படியே சுருங்கி போயிருக்கு. அண்ட் சார், இந்த சிடி ஸ்கேன்ல பிரெயின் செல்ஸ் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. இந்த ஸ்கேன் யாருது? சுஷாந்த். என்ன? சுஷாந்த், ஒரு ஆரோக்கியமான சின்ன பையனோட பிரெயின் செல்ஸ் ஒரு வயசான நோயாளியோட பிரெயினை விட மோசமா இருக்கா? இதுதான் மிகப்பெரிய கேள்வியே அபிஜித். எப்படி? நாங்க சுஷாந்தோடைய ஃபேமிலி டாக்டர் கிட்டயே பேசணும். அவர் சொன்னாரு சுஷாந்த் நல்லா ஃபிட்டா தான் இருந்தாராம். அவருக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸ், எந்த பிரச்சனையுமே கிடையாதாம். நல்லா இருந்திருக்காரு. சார், ஜிம்மி சொன்ன ஹாரர் ஹவுஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் சுஷாந்தோட பிஹேவியர்ல சேஞ்சஸ் வந்துச்சுன்னு. சார், சுஷாந்தோட அம்மாவும் இதே தான் சொன்னாங்க. சுஷாந்த் ஏதோ விசித்திரமா பேச ஆரம்பிச்சானா. அக்கம் பக்கத்துல யாரோ இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணானா. யாரோ கொலை பண்ண பார்த்தாங்களாம். ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஜஸ்ட் 2 டேஸ்ல சுஷாந்துக்கு சிசோஃபீனியா சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இம்பாசிபிள். அபிஜித், ஜிம்மி சொன்னது கரெக்டா தான் இருக்கு. இது ஒன்றும் சூசைடு இல்ல, பக்கா கொலை, பிளான்டு. ஆனா இத பண்ணது யாரு? எங்க போனாலும் விடமாட்டேன். உன்னை
பின்தொடர்ந்து தான் வருவேன். உனக்கு மரணம் நிச்சயம். எங்க போனாலும் வருவேன். நீயே என்கிட்ட வந்துட்டா நல்லது, இல்லனா நானே உன்னை கூப்பிட்டுப்பேன். நீ சாகதான் போற. உனக்கு மரணம் நிச்சயம். என்னம்மா என்னாச்சு? அட என்னமாச்சு உனக்கு? ஒண்ணு இல்லம்மா, கொஞ்சம் அமைதியா இரு. கேளுமா. ஏய், இந்த பொண்ணுக்கு என்னாச்சு? நீங்க எப்பவாவது இவ விசித்திரமா பிஹேவ் பண்ணதை பாத்திருக்கீங்களா? அவ நல்லாதான் இருந்தா, ஆனா இன்னைக்கு காலேஜுக்கு வரும்போது ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சா. கேட்டப்போ அவ எந்த பதிலும் சொல்லல. அப்புறம் திடீர்னு கிளாஸ விட்டுட்டு போயிட்டா. அதாவது நேத்து வரைக்கும் எல்லாமே நார்மலா இருந்தது. நேத்துக்கும் இன்னைக்கும் நடுவுல அப்படி என்ன நடந்ததுன்னு இவ இப்படி பிஹேவ் பண்ணா? நேத்து நைட் நாங்க ஹாரர் ஹவுஸ் போயிருந்தோம். அங்க நீனா ரொம்பவே பயந்து போயிட்டா. இவ வீட்டுக்கு போய் ஃபுல் நைட்டும் தூங்கி எழுந்தா நார்மல் ஆயிடுவான்னு நாங்க நினைச்சோம். எக்ஸாக்ட்லி அங்க என்ன நடந்துச்சு? சரி, அது நீனா அங்க திடீர்னு மயங்கி கீழே விழுந்துட்டா. நீனா 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 நீ ஓகே ஓகே. அதுக்கப்புறம் தான் அவ விசித்திரமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சா. யாரோ கொலை பண்ணிடுவாங்கன்னு பயந்தா. என்னாச்சு? யாரோ அங்க இருக்காங்க பாரு. யாரோ. நீனா அங்க யாருமே இல்ல. போ போ. அங்க யாரும் இல்லையே. எங்க போனாலும் பின்னாடியே வராங்க. என்ன விடாது, என்ன கொன்னுடும். ஹாரர் ஹவுஸ். இந்த ஹாரர் ஹவுஸுக்கு தான் சுஷாந்த் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிருக்கான். அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கும் நீனாவோட மூளைக்கும் ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுல குழம்பி போயிருக்காங்க. இந்த ஹாரர் ஹவுஸ்ல ஏதோ தில்லு முள்ளு நடக்குது, ஏதோ ஒரு மர்மம் நடக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு நிஜமாவே எனக்கு எதுவும் தெரியாது சார். உனக்கு தெரியலனா வேற யாருக்கு தெரியும்? இந்த ஹாரர் ஹவுஸை பத்தி உன்னோட கம்பெனி சோஷியல் மீடியால மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? இதுல கிளியரா எழுதிருக்கு இந்த ஹாரர் ஹவுஸ்ல மர்டர் நடந்திருக்குன்னு. அதோட இந்த வீட்டுக்குள்ள யாரு ஒரு நைட்டு ஃபுல்லா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு 50,000 ரூபாய் கிஃப்ட்னு போட்டிருக்கிறீங்க. இதுல இன்னொரு விஷயம் கூட எழுதப்பட்டிருக்கு. ஹாரர் ஹவுஸ் உருவாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் 2 நைட் தங்கி இருந்தவங்க காணாம போயிருக்காங்க. அவங்கள பத்தி இன்ன வரைக்கும் ஒன்றும் தெரியல. சார், நாங்கள் மார்க்கெட்டிங்காக இதெல்லாம் பண்ணுவோம். ஹாரர் ஹவுஸ் ப்ரொமோஷனுக்காக சில நடிகர்களெல்லாம் நடிக்க வச்சோம். அப்போதானே மக்கள் இங்கே வருவாங்க. உங்களுக்கு வேணும்னா அவங்களோட பேரும் அட்ரஸும் என்னால் கொடுக்க முடியும். நீங்கள் போயிட்டு தாராளமாக கேட்கலாம். சரி, இதெல்லாம் மார்க்கெட்டிங்காக பண்ணிருக்கேன்னா உண்மையான காரணம் என்னதான் அத சொல்லு. சார், இங்கே ஒரு மிகப்பெரிய பணக்காரன் தன் குடும்பத்தோடு இங்கே வாழ்ந்துட்டு வந்தான். அவன் பேர் விக்ராந்த். ஒரு நாள் தன்னோட குடும்பத்தாரையே அவன் கொன்னுட்டான். பிரமாதம், நான் எல்லாரையும் கொண்டுட்டேன், எல்லாரையும் கொலை பண்ணிட்டேன். விக்ராந்த், வந்துட்டியா? என்ன கொலை பண்ணிடுவியா? ஆமா சார், நான் விக்ராந்த பத்தி நியூஸ்ல படிச்சிருக்கேன். சார், இந்த பில்டிங்கை பேய் பங்களான்னு தான் சொல்லுவாங்க. அதை வச்சு நான் பணம் சம்பாதிக்கலான்னு பார்த்தேன். இந்த ஸ்கூலு காலேஜ் பசங்களுக்கெல்லாம் இந்த சேலஞ்சை கொடுத்து பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சியா என்ன? உன்னோட இந்த பேராசை 2 பேரோட உயிரை எடுத்திருக்கு. சார், ஹாரர் ஹவுஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? இங்கே இருக்கிறது எல்லாமே போலியானது தான் சார். பயமுறுத்துறதுக்காக டெட் பாடிஸ்க்கு பதிலாக நடிகர்கள் நடிப்பாங்க. ரத்தத்துக்கு பதிலாக ரெட் கலர் இருக்கும், லவுட் நாய்ஸஸ் இருக்கும், தட்ஸ் இட். மற்றபடி உயிர் போகிற அளவுக்கு இங்கே எந்த ஆபத்துமே கிடையாது சார். சார், டாக்டர் சாலங்கியோட மெசேஜ். நீனாவோட சிடி ஸ்கேனை செக் பண்ணதில் அவளோட பிரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக சுஷாந்தோட பிரெயின் எப்படி டேமேஜ் ஆச்சோ அந்த மாதிரி ஆயிருக்கு. இப்போ சொல்லு, இதெல்லாமே ஃபேக்கு நடிப்புன்னா ஒருத்தரோட மைண்டை இது எப்படி இந்த அளவுக்கு பாதிக்கும்? சார், எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. நான் உண்மையை தான் சொல்கிறேன், என்னை நம்புங்க. சரி, இன்னைக்கு நைட்டு நாங்களே இந்த ஹாரர் ஹவுஸில் தங்குறோம். என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே. பிஸ்னஸ்ன்ற பேரில் இன்னும் நீங்கள் என்னதான் விளையாட போறீங்கன்னு பார்த்துடுறோம். அபிஜித், இந்த வீட்டோட ஓனர் மகேஷ் அண்ட் அவங்களோட ஸ்டாஃப்ஸு ஏதோ தப்பு பண்ணுறாங்க. எல்லாரும் சேர்ந்து தான் இங்கே ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. நாம வேற வேற ரூமுக்கு போகலாம் தனியா. என்னது? ஒரு விஷயம் தெரியும்ல,
உள்ள வரவங்கள பயம்படுத்தணுன்னே இவங்க இந்த மாதிரி செட்டப் எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க. பங்கஜ், பி வெரி கேர்ஃபுல். புரியுதா? இந்த வீட்டுக்குள்ள 2 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால ஜாக்கிரதையாரு. சரியா? ஓகே சார். எல்லாத்தையும் கவனமா பாருங்க. ஓகே, பி அலர்ட். இப்போ அந்த கதவு வரைக்கும் போகணும்னா இதுங்களை எல்லாம் தாண்டி தான் போகணும் போலியே. விக்ராந்த், பங்கஜ், 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 என்னாச்சு? பங்கஜ், பங்கஜ், மெதுவா மெதுவா மெதுவா, ஒன்றும் ஆகல. என்னாச்சு? ரெடி, இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். பங்கஜ், பங்கஜ், வா போலாம். பாத்து. பங்கஜ், உனக்கு என்னாச்சு? இங்க என்ன நடக்குது? அவன் நிலைமைய பாத்தியா நீ? என்னடா எல்லாரும் சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? சார், நான் தான் சொன்னனே, இங்க இருக்க எல்லாமே ஃபேக். இங்க இருக்க எல்லாருமே கையில கத்தி வச்சிருக்க ஜூனியர் ஆர்டிஸ்ட், அவ்வளவுதான். அப்புறம் விக்ராந்த் இருக்கிற ஹாலோகிராம் இமேஜ் தான். சார், இங்க ஆபத்து ஏற்படுற மாதிரி எதுவுமே கிடையாது சார். நீ ஒரே பொய்யா 1000 தடவை சொன்னாலும்
உண்மை என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இங்க என்னவோ இருக்குது, அது என்னன்னு தெரிஞ்சாக்கணும். பாஸ், பங்கஜோட நிலைமை இப்போ பெட்டராக இருக்கு. அவனுக்கு சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். அந்த ஸ்கேனில் கவலைப்படுற மாதிரி எந்த விஷயமும் இல்லை. நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அவனை அந்த ஹாரர் ஹவுஸ்லேருந்து வெளியில் எடுத்தது நல்லதாக போச்சு. இன்னும் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஹாரர் ஹவுஸில் நாங்கள் எல்லாரும் தான் இருந்தோம். சில ரூம்ஸில் உண்மையாகவே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, உடம்பு நடுங்கிச்சு. அப்போ நாங்கள் வேற ரூம்ஸுக்கு போயிடுவோம். பங்கஜும் இதை தான் பண்ணியிருப்பான். ஆனால் அவனுக்கு மட்டும் என்னதான் நடந்துச்சு? அவன் மட்டும் ஏன் இப்படி பாதிக்கப்பட்டான்? சார், இந்த சுஷாந்த் அப்புறம் நீனா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஹாரர் ஹவுஸ் போயிருக்கிறாங்க. ஆனால் 2 பேர் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எதுவுமே ஆகல, அவங்க நார்மலாக தான் இருக்காங்க. சார், ஒருவேளை இந்த ஹாரர் ஹவுஸில் வித்தியாசமாக ஏதாச்சும் ஒரு ரூம் இருந்து அந்த இடத்துக்கு போனால் இந்த மூளையில் பாதிப்பு ஏற்படலாம். நம்ம பங்கஜ், நீனா, சுஷாந்த் அந்த ரூமுக்கு போயிருந்திருக்கலாம், அதனால பாதிக்கப்பட்டிருக்கலாம். மற்றவங்க அந்த ரூமுக்கு போகல, ஸோ எதுவுமே ஆகலை. அதுக்கும் சாத்தியம் இருக்கு தயா, சாத்தியம் இருக்கு. அந்த ரூம் எங்க இருக்கு, அதுல அப்படி என்னதான் இருக்கு, அது நமக்கு தெரியணும்ல. சார், எனக்கு அங்கே விக்ராந்தோட டைரி கிடைச்சது. இன்னைக்கு அவன் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டானோ, அதுக்கு சில நாட்கள் முன்னாடி அவன் எழுதியிருக்கான். தோ, நான் மறுபடியும் அவங்கள பார்த்தேன். எனக்கு அவங்களோட குரல் கேட்டுச்சு. அவங்க எப்பவுமே என்னை பின்தொடர்ந்தாங்க. என்னால் தூங்க முடியல. எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. அந்த சாத்தான் எல்லாரையுமே தன்வசத்தைப்படுத்தியிருக்கு. ஒரு ஆச்சரியமான விஷயம், இதுக்கு முன்னாடி எழுதப்பட்டது அது ரொம்ப நார்மலா இருக்கு. பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்லை. இங்க என்னெல்லாம் நடந்துச்சோ அது திடீர்னு நடந்திருக்கு. சுஷாந்த், நீனா மாதிரியே. எனக்கு ஒரு விஷயம் புரியல அபிஜித். இந்த விக்ராந்த் அவன் தன்னோட மொத்த குடும்பத்தாரையும் கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அவனே தற்கொலையும் பண்ணியிருக்கான், சூசைட் பண்ணியிருக்கான். இல்ல விஜித், இது ஏதோ ஒரு தில்லுமுள்ளு இருக்கு, ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. இல்லைன்னா சுஷாந்த் ஒருவேளை நீனா மாதிரியே வேற யாராவது விக்ராந்த கொண்டு இருக்கலாம். இது தற்கொலை இல்லாம கொலையாவ கூட இருக்கலாம். பட் அங்க விக்ராந்துக்கு என்ன ஆயிருக்கும், எப்படி இது நடந்திருக்கும், எப்படி இதை நாம கண்டுபிடிக்கிறது? சார், விக்ராந்தோட ஃபேமிலியில் ஒருத்தி தான் உயிரோட இருக்கா. அவனோட பெரிய பொண்ணு ராதிகா. ராதிகா? சார், இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் தான் இருக்கு. அன்னைக்கு நான் சிட்டியை விட்டு வெளியே இருந்தேன், ஒரு ட்ரிப்புக்கு போயிருந்தேன். அண்ட் எப்ப திரும்பி வந்தேனோ அவரோட டைரியை நான் படித்தேன். அதிலிருந்து தான் தெரிய வந்துச்சு. 10th செப்டம்பருக்கு முன்னாடி அவர் நார்மலாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் யாரை பார்த்தோ பயந்துருக்காரு. உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருக்காரு. 10th செப்டம்பர். சார், 10th செப்டம்பருக்கு டேடோட 50th பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். எல்லாரும் வந்திருந்தாங்க, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு அப்பா ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. சார், பட் டேடோட பர்த்டேக்கு அப்புறமா தான் அவரோட பிஹேவியர்ல சேஞ்சஸ் தெரிஞ்சுது. அபிஜித், இந்த விக்ராந்துக்கு என்ன நடந்ததோ அது அந்த பர்த்டே பார்ட்டில தான் நடந்திருக்கும். அதுதான் என்ன, அப்படி என்ன நடந்திருக்கு? என்ன விஷயத்துக்காக விக்ராந்த் அப்செட்டா இருந்தா, எதுக்கு டிஸ்டர்ப் ஆயிருந்தா, என்ன காரணமா இருக்கும்? சரி ராதிகா, நீங்க பர்த்டேக்கு யாரெல்லாம் வந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு எடுத்த பர்த்டேவோட ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் வீடியோஸ் வேணும். பார்ட்டி முழுக்க விக்ரம் நல்லா நார்மலா தான் இருந்தான். ஆனா லேட் நைட்ல அவன் யாரோடவோ சண்டை போட்டுட்டு இருந்தான். நான் தூரத்துல இருந்து தான் பார்த்தேன். ரொம்ப நேரம் ஆர்குமெண்ட்ஸ் நடந்துட்டு இருந்தது. யார் கூட? அஜய், விக்ராந்தோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். விக்ராந்த் எப்படிப்பட்டவன்? சார், எங்க அம்மா அப்பா பெரிய தப்பு பண்ணாங்க. என் பொண்ணை போய் விக்ராந்துக்கு கட்டி கொடுத்தது. அவனோட வாழ வேண்டான்னா அவ செத்துருக்கலாம். ஆனா என் சிஸ்டர் குழந்தைங்களை ஏன் கொல்லணும்?
விக்ராந்த் இறந்த உடனே மொத்த ப்ராப்பர்ட்டியும் ராதிகா பேருக்கு போயிருக்கோம்ல? நோ சார். விக்ராந்தோட பிஸ்னஸ்லையும் ப்ராப்பர்ட்டிலையும் ராதிகாக்கு எந்த உரிமையும் இல்லை. தன்னோட குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாவே இல்லை. ரொம்பவே மாறி போயிருந்தாரு. ஸோ அதிகப்படியான பணத்தை சேரிட்டிக்கு கொடுத்துட்டாரு. அப்புறம் விக்ராந்தோட பிஸ்னஸ்? சார், அவரோட கசின் தீபக் அவர் தான் சமாளிக்கிறாரு. தீபக், சொல்லுங்க. விக்ராந்தோட மரணத்துக்கு அப்புறம் அவனோட மொத்த பிசினஸோட கமாண்ட் உன் கைக்கு வந்திருக்கு இல்லையா? ஏன்னா விக்ராந்த் ஃபேமிலியில தான் யாருமே இல்லையே, அந்த ராதிகாவை தவிர்த்து. அப்புறம் ராதிகாவும் பிசினஸ் அண்ட் மிச்சம் இருக்கிற ப்ராப்பர்ட்டிலேருந்து தன்னையே விலக்கிக்கிட்டா, அப்படித்தானே? ஆமா, விக்ராந்த் என்னோட கசின்னு எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருந்தது. ஸோ யாராவது இந்த பொறுப்பை ஏற்றுக்கணும் இல்லையா? அதெல்லாம் இருக்கட்டும், இதை ஏன் என்கிட்ட கேட்குறீங்க? விக்ராந்துக்கும் அவனோட ஃபேமிலிக்கும் என்னெல்லாம் நடந்துச்சோ அதை நினச்சி எல்லாருமே வருத்தப்படுறோம். அது ஒரு ஆக்சிடெண்ட், சதி இல்லை. விக்ராந்த் சூசைட் பண்ணிக்கலான்னு உங்களுக்கு தோணுது. யாரோ கொலை பண்ணியிருக்காங்கன்னு. நான் தான் கொலை பண்ணேன். அதோட வேற ஒருத்தனுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து இதை நான் தான் பண்ணேன். சார், என்னத்த சொல்ல, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சார். எங்க 2 பேர்த்துக்கு நடுவில் பிரதர் மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. ஆனால் அந்த 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடுவில் ஏதோ விரிசல் இருக்கிற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோமே. விரிசலா? கிடையாது சார். சார், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடுவில் எப்பவுமே சின்ன சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும், அந்த மாதிரி தான். ஆனா சார், அப்புறம் நாங்க பேட்சப் பண்ணிட்டோம். சார், நான் சொல்றத கவனமா கேளுங்க. எங்களுக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம இருந்திருந்தா அவ என்ன பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுவானா சொல்லுங்க? ரைட். அந்த பார்ட்டியில தான் உனக்கும் விக்ராந்த் கடையில் பயங்கரமா சண்டை நடந்திருக்கு. சண்டையா? எங்ககிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்கு. இல்ல சார், சண்டை நடக்கல சார். அது என்னன்னா 2-3 பெக்கு உள்ள போனதும் நாங்க கொஞ்சம் ஹைப்பர் ஆயிட்டோம். அண்ட் நாங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம். தட்ஸ் இட். நீங்க ஓவரா பண்றீங்க மேம். விக்ராந்த் அவனோட ஃபேமிலியை கொலை பண்ணிட்டு அவனும் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு எல்லாருக்குமே தெரியுமே. அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கணும். போலீஸ் கூட இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க ஏன் என்ன கோத்து விடுறீங்க? ஐ மீன், நான் எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? இங்க பாருங்க, எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. விக்ராந்த் கம்பெனில பல வருஷம் வேலை பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல. இன்ஃபேக்ட் விக்ராந்த் உங்களை வேலையிலேருந்து தூக்க நினைச்சிருக்காரு. ஆனா அப்புறம் திடீர்னு விக்ராந்தோட மரணத்துக்கு அப்புறம் உங்க ஃபினான்ஷியல் கண்டிஷன் பெட்டரா இருக்கே. அதுக்காக? அதாவது விக்ராந்த நான் கொலை பண்ணிட்டு அவனோட மொத்த ப்ராப்பர்ட்டியும் நான் அப்படியே கொள்ளையடிச்சிட்டேன், அதானே சொல்ல வரீங்க? தன்னோட ஃபேமிலியை கொண்டுட்டு தானும் தற்கொலை பண்ணிக்க நான் தான் தூண்டுனேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஆதாரமோ ப்ரூஃபோ இருக்கா? தீபக், விக்ராந்தோட 50th பர்த்டே பார்ட்டிக்கு நீயும் போயிருக்க இல்லையா? கிஃப்ட் ஏதாவது எடுத்துட்டு போயிருப்ப, ஏன்னா 50வது பர்த்டே இல்லையா? என்னதான் அப்படி வாங்கிட்டு போன, அதை சொல்லு. அதுவா? அந்த வருஷம் எல்லாருக்கும் நான் வேற வேற கிஃப்ட் கொடுத்துருக்கேன். ஆனா விக்ராந்துக்கு என்ன கொடுத்தேன்னு எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை. எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஐ திங்க் நான் கார்டு தான் கொடுத்துருந்தேன் சார். அதெல்லாம் இருக்கட்டும், திடீர்னு இந்த கிஃப்டெல்லாம் எங்கிருந்து சார் வந்துச்சு? நான் என்ன கிஃப்ட் கொடுத்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அதுவும் இது நடந்து 2 வருஷம் ஆயிடுச்சே மேம். ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுக்கறது அவ்வளோ பெரிய தப்பா? நான் விக்ராந்துக்கு அவனுக்கு பிடிச்ச ஆத்தரோட புக்கை நான் ப்ரெசென்ட் பண்ணேன். ஆனால் மற்றவங்க என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ இதை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? எல்லாருமே கேட்டாச்சு சார். இந்த 4 பேரும் அஜய், தீபக், திவ்யா, நந்தன் ரொம்ப தப்பான கேரக்டர். சார், இவங்க கிட்ட இருந்து உண்மையை வெளியெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா சார், இது நடந்து 2 வருஷம் ஆகுது. ஆதாரமும் ப்ரூஃபும் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதைத்தான் இவங்க சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் இந்த 4 பேரில் யாரோ ஒருத்தர் பொய் சொல்கிறாங்க. அவன்தான் விக்ராந்த கொன்னவன். அபிஜித், இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருக்கு. யாரோ ஒருத்தர் கிஃப்ட கொடுத்துருக்கா, அதனால ஒருத்தனோட மூளையே குழம்பி போயிருக்குன்னா பர்டிகுலரா விக்ராந்துக்கு மட்டும் ஏன் அந்த பாதிப்பை ஏற்படணும்? அந்த பார்ட்டியில நிறைய பேர் இருந்திருப்பாங்களே, அவங்களுக்கெல்லாம் ஏன் எதுவும் ஆகல? ஆமாம் சார், விக்ராந்த் ஃபேமிலியில் மொத்தம் 5 பேர் இருந்திருக்காங்க. வேலைக்காரவங்களாம் தனியாக. அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் ஒன்றும் ஆகலையே. இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறமா யாரெல்லாம் அங்கே போனாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலையே.
ஜஸ்ட் பங்கஜ், சுஷாந்த் அண்ட் நீனா. சொல்லு பங்கஜ், எந்த ரூமுக்கு போன, அதுக்குள்ள எப்படி போன? சார் இதுதான் காரிடோர். நான் படிக்கட்டிலேருந்து கீழே வந்தேன். காரிடோரை கிராஸ் பண்ணி இங்கே ஹாலுக்கு போனேன். ஹாலில் மேலே ஏன் காலை பிடிச்ச உடனே நான் பயந்து போயிட்டேன். அப்புறம் நான் அங்கிருந்து ஓடி இல்ல மறுபடியும் காரிடோருக்கு வந்தேன். அப்புறம் அங்கதான் ஏதோ ஒரு இடத்துல நான் விக்ராந்த பார்த்தேன். ஆமாம் சார், பங்கஜ் எங்களுக்கு இந்த காரிடோரில் தான் கிடைச்சான். நீனாவையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க இங்கே தான் பார்த்துருக்காங்க. அப்புறம் சுஷாந்தும் இங்கே தான். சுஷாந்த்? சார், இப்போ நம்ம எதை தேடிக்கிட்டு இருக்கோமோ அது கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும். சார், அது என்னவா இருக்கும்? அந்த இடத்துல ஆன்டிக்ஸ், பெயிண்டிங்ஸ்னு வேற என்னென்னமோ இருக்கு. இவங்க இறந்து போற அளவுக்கு அங்க என்ன இருக்கு? சார், விக்ராந்தோடைய மரணம் 2 வருஷம் முன்னாடி நடந்தது. அப்புறம் இவங்க 2 பேரோட மரணம் இப்போ நடந்திருக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம். அங்க அப்படி என்னதான் இருக்கு? அதன் காரணமா இந்த மரணம் எல்லாம் நிகழ்றதுக்கு அது என்னன்னு தான் நாம கண்டுபிடிச்சாகணும். சிஐடி டீம் என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு நைட் பார்ட்டியில் என்ன நடந்ததோ அதெல்லாம் அவங்க மறுபடியும் தெரிஞ்சுக்கணுமா. பார்ட்டி இங்கே தானே நடந்தது, இங்கே என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியணுமா. அன்னைக்கு நைட் யார் எங்கே இருந்தாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு. சரி, ஏசிபியே இன்னும் வரல. இதை பாரு, என்னால் அதிக நேரம் வெயிட் பண்ண முடியாது. எனஃப். ஒரு வேலை பண்ணலாம், ஏசிபி சாரை கூப்பிடலாம். உனக்கு என்ன பண்ணமோ பண்ணிக்கோ, நான் இங்க இருந்து போறேன். ஒரு செகண்ட் கூட நான் இங்க இருக்க போறது இல்ல. எனக்கு இங்க நிக்க கொஞ்சம் இருப்பா. நீ ஹலோ சார், நான் திவ்யா. நீங்க எங்களை ஹாரர் ஹவுஸ்க்கு வர சொன்னீங்களே, நாங்க வந்திருக்கோம். அது வந்து நான், நந்தன், அஜய், அப்புறம் தீபக். என்னது, நீங்க வர சொல்லலையா? என்ன சொல்றீங்க? நீங்க யார்கிட்டயும் சொல்லலையா? ஓகே சார். என்னாச்சு? அவர் யாரையும் வர சொல்லலன்னு ஏசிபி சொல்றாரு. என்னது? இங்க என்ன நடக்குது? எனக்கு தெரிஞ்சு யாரோ நம்ம கூட விளையாடுறாங்க. சரி வா, இங்க இருந்து போலாம். வா, சீக்கிரம் வா. எங்க போறீங்க? மேல இருந்து வெளியே போறதுக்கு வழியே இல்ல. இப்ப நம்ம என்ன பண்றது? இங்க இருந்து எப்படி வெளியே போறது? வேற வழி ஏதாவது இருக்கும்ல, போய் தேடுங்க. வெளியே போறதுக்கு வேற வழியை தேடுங்க. சரி, சரி, போய் தேடலாம். போய் தேடுங்க தனித்தனியா. நீ ஒரு வேலை பண்ணு, அங்க பாரு, நான் இங்க போய் பாக்குறேன். யாராவது இருக்கீங்களா? யாராவது கதவை திறங்க. இங்க என்ன நடக்குது சார்? ஏன் எங்களுக்கு தொல்லை கொடுக்குறீங்க? நாங்க ஒன்னும் தொல்லை கொடுக்கல, சும்மா சோதனை போட வந்திருக்கோம். அது என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எல்லாம் தெரிஞ்சிருச்சு யார் அந்த கொலைகாரன்னு. நாங்க உங்க எல்லாரையுமே ஹாரர் ஹவுஸ்ல ஒரு பர்டிகுலர் ரூம்ல அடைச்சு வச்சிருந்தோம். அந்த ரூம்ல தான் மூளைக்கு பாதிப்பு ஏற்படுமா. அதோட மனிதர்களுக்கு வேற வேற கற்பனைகள்லாம் வருதாம். இந்த விஷயமெல்லாம் கொலைகாரனுக்கு நல்லாவே தெரியும். அங்க அது இருக்கிறதால தான் கொலைகாரன் பிடிபட்டிருக்கான். இது வந்து இயற்கையான விஷயம் தானே. கொலைகாரன் அந்த பொருளை நோட்டீஸ் பண்ணுவான், அதை விட்டு விலக கூட முயற்சி பண்ணுவான். ஏன்னா விஷம் கலந்து அந்த கெமிக்கல் அவனை பாதிக்கக்கூடாதுன்னு பார்ப்பான்ல. 4 பக்கமும் கதவு மூடி இருந்துச்சு, அவனும் உள்ளதான் மாட்டியிருந்தான். அதனால அவன் அதை தொடுற தப்ப பண்ணி இருக்கான். அப்புறம் இந்த ரூம்ல என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாமே சகலமும் சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு.
விக்ராந்த் ரொம்ப நல்லவன்னு தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. அவன் ரொம்ப மோசமானவன். என் மனைவி கூடவே அவனுக்கு அஃபேர் இருந்தது. தான் தப்பு பண்ணுறோன்னு என் மனைவி உணர்ந்தா. அவள் விக்ராந்தை விட்டு விலகும்போது விக்ராந்த் மிரட்ட ஆரம்பித்தான். உன் புருஷன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு மிரட்ட ஆரம்பித்தான். வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொன்னான். வேறு வழியே தெரியாமல் என்னோட மனைவி சூசைட் பண்ணிக்கிட்டா. சோ நீ விக்ராந்த பழி வாங்க துடிச்ச. என் ஃப்ரெண்டு ஒரு ஃபார்மசியில் ஒர்க் பண்ணான். அவன்தான் எனக்கு டாக்ஸின் விஷயத்தை பற்றி எல்லாமே சொன்னான். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஒரு வித்தியாசமான கெமிக்கல் இருக்குன்னு, அது மனுஷனோட மூளையை பாதிக்கும்னு. நான் விக்ராந்துக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஆன்டிக் விளக்கு வாங்கியிருந்தேன். அதோட திரிய அந்த கெமிக்கலில் டிப் பண்ணி அதை அவனுக்கு கிஃப்டாக கொடுத்தேன். எப்பெல்லாம் விக்ராந்த் அந்த விளக்கை பற்ற வைப்பானோ அதிலிருந்து வர புகை அந்த ரூம் ஃபுல்லாக பரவிடும். நான் என்ன ஆசைப்பட்டனோ அதே மாதிரி விக்ராந்தோட மூளைக்கு பரவ ஆரம்பிச்சுது. கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சுது. அந்த பைத்தியக்காரத்தனத்தினால மொத்த குடும்பத்தையும் கொண்டுட்டு அவனும் தற்கொலை பண்ணிக்கிட்டான். இந்த விஷயம் யாருக்குமே தெரிய வரல. அந்த கெமிக்கல் வேணுங்கிறதுக்காக அவன் இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணான். அப்புறம் ஒரு நாள் கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் விக்ராந்தோட இந்த வீட்டை மகேஷோட அப்பா வாங்கிட்டாரு. மகேஷ் இதை ஹாரர் ஹவுஸாக மாற்றி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஆனால் அந்த விளக்கு இப்போவும் இங்கே தான் இருக்கு. ஸ்டடி ரூமில் இல்லை, காரிடாரில். அதன் காரணமாக தான் இதெல்லாம் நடந்துச்சு. எப்போ எனக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வந்ததோ, அதாவது அந்த விஷ விளக்கால் இப்போவும் மனிதர்கள் சாகுறாங்கன்னு தெரிய வந்ததும் நான் ரொம்ப பயந்துட்டேன். அதை நான் அங்கேருந்து விளக்கிட்டு எந்த ரிஸ்க்கும் நான் எடுக்க விரும்பலை. நந்தன் எல்லா குற்றவாளியும் இப்படித்தான் நினைக்கிறாங்க. அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டோன்னு நினைப்பாங்க. அதனால யாருக்கிட்டையும் மாட்ட மாட்டோன்னு நினைப்பாங்க. ஆனால் எல்லா குற்றவாளிகளும் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடுறாங்க. அதாவது உண்மையை ரொம்ப நாளைக்கு மறைச்சி வைக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் அது வெளியில வரும். நந்தன், உன்னோட இந்த பழிவாங்கிற எண்ணம் எத்தனை பேரோட உயிரை குடிச்சிருக்கு. உனக்கெல்லாம் சாதாரண தண்டனை கிடைக்காது. சட்டத்தில் எதுக்கு அதிகப்படியான தண்டனை இருக்கு. தூக்கு தண்டனை இருக்கு, தூக்கு தண்டனை.